விஜய் அவர்கள் சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது அவங்க ஃபேன்ஸ்லாம் பூத்துறதுக்காக அவர் கிட்ட ஓடி வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே விஜய் அவர்கள் தலை தெறிக்க அவரோட வேனுக்கே திரும்பி ஓடுறாரு. தலை தெரிச்சு ஓடுறதுக்கு காரணம் தலையில் இருக்கக்கூடிய தெரிச்சுங்கிறதுனால தான் ஓடுறாரு. ரெண்டாவது சைக்கிள் ஓட்டுறது, அம்பு விடுறது, விசில் அடிக்கிறது, இதெல்லாம் அரசியல் களத்தில் புதுசு. இதனால எந்த பயனும் கிடையாது. இவர் ஃபேண்டசி அரசியல் பண்றாரு. அப்படியே அந்த பக்தியில் அப்படியே திளைச்சு போயிருப்பான். அப்போ புகையெல்லாம் போட்டு அப்படியே மேலே இறங்கி வருவான். இறங்கி அவன் சொல்றது பூரா அவன் மனசுல அப்படியே இறங்கும். ஏறக்குறைய விஜய் அதான் பண்றாரு. பாட்டு போடுறாரு, பாட்டம் மாறாரு, விசில் அடிக்கிறாரு. உங்க விஜய் நான் வரேன். இப்போ அதிகமா வெயில் அடிக்குது கருத்துருவோம்னு சொல்லிட்டு ஃபுல் ஹேண்டா மாத்திட்டேன். ஒன்றும் விஜய் நடிகராக தான் இருப்பாரு. இன்னைக்கு கையை மடிச்சு விட்டு கடத்துல இறங்கிட்டு மக்களை கட்டி பிடிச்சி மக்களோட மக்கள் என்னைக்கு நின்றுருக்காரு. தன்னோட சொந்த படம் அதில் நடிச்சிருக்காரு, கடைசி படம்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த படம் லீக் ஆயிருக்கு. இது வரைக்கும் செய்தியாளர்கள் ஏர்போர்ட்ல கேட்கும் போது கூட வாயை திறக்காம ஒரு பாட்டு போய், அதாவது இப்போ எல்லாம் லீக்ன்றாங்க. இது லீக் கிடையாது, இது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தை ரிலீஸ் பண்ணு, லீக் பண்ணு, எவ்வளவு அநியாயம். 2 வருஷம் 30 வருஷம் உழைப்போட கடைசி படம், ஆதாரம் இருக்கு. அரசியல தோல்வி அடைஞ்சிட்டா ஹீரோவா கண்டினியூ பண்றதுக்கு இது ஸ்டார்டிங் பாயிண்ட். தோல்வி அடைஞ்சிட்டா இப்போ ஹீரோ கண்டினியூ ஆச்சுன்னா திருப்பி வரல. நான் அதுக்காக வரல. நான் சொன்ன வாக்கை காப்பாற்ற மாட்டேன் அந்த கோட்டை சாமி, வாக்கை காப்பாற்றுவான் கோட்டை சாமி அப்படிங்கிறவங்க என்ன பண்றாரு? இது எல்லாமே நாடகம் தான், முழுக்க ஒரு ஸ்கிரீன் பிளே தான். அது நடக்குதா இல்லையா பாருங்க. லீக் ஆச்சுல சார், அந்த காப்பி விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில கொடுக்கப்பட்டது. அதை ஆதவ் அர்ஜுனா தான் பொலிட்டிக்கல் ரீசனுக்காக ரிலீஸ் பண்ணிட்டாருன்ற மாதிரி சில டாக் இருக்கு. கேவியனே வெளியில ஆமா நான் விஜய்க்கு ஒரு காப்பி பண்றேன் போட்டு கொடுத்தேன், அதை விஜய் தான் ஆதவ் அர்ஜுனா கொடுத்து லீக் பண்ணி விட்டாரு அப்படின்னு அவங்க. டிபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல யார் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் சுபேர் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரீசெண்டா கன்னியாகுமரியில நடந்த விஜய் அவர்களோட ரோட் ஷோல விஜய் அவர்கள் சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது அவங்க ஃபேன்ஸ்லாம் பூத்துறதுக்காக அவர் கிட்ட ஓடி வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே விஜய் அவர்கள் தலை தெறிக்க அவரோட வேனுக்கே திரும்பி ஓடுறாரு. விஜய் அவர்கள் ஃபேன்ஸை பத்தி என்னதான் நினைச்சு? தலை தெரிச்சிருன்றதா ஓடுறாரு. தலையில் இருக்கிறது தெரிச்சு இருக்கிறதுனால தான் ஓடுறாரு. எவனாவது பிடிச்சி கிடிச்சு இழுத்துட்டாங்கன்னா தலை தெரிச்சு ஓடுறதுக்கு காரணம் தலையில் இருக்கக்கூடிய தெரிச்சிருங்கிறதுனால தான் ஓடுறாரு. ரெண்டாவது சைக்கிள் ஓட்டுறது, அம்பு விடுறது, விசில் அடிக்கிறது, இதெல்லாம் அரசியல் களத்தில் புதுசு. இதனால எந்த பயனும் கிடையாது. இவர் ஃபேண்டசி அரசியல் பண்றாரு. ஒரு கூட்டத்தை சேர்க்கலாம், அந்த கூட்டத்தை ஆர்ப்பரிக்க வைக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம். ஆக்கப்பூர்வமான அரசியலான இல்லை. இதில் நீங்கள் அந்த கூட்டத்தை இவ்வளவு பேர் சேர்ந்துருக்குறாங்க, அவங்கள்ட்ட என்னத்தை சொல்ல வர்றீங்க? பெரியார் கொள்கை தலைவர் பெரியாரை பற்றி ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறாரா? அஞ்சலைமாள் யாருன்றதாவது அந்த பசங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? அம்பேத்கரை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவத்தை அந்த அவ்வளோ கூட்டத்தை மாதிரி சொல்லியிருக்கீங்க. அந்த கூட்டம் வந்திருக்குல்ல, அதை உங்களுக்காவது பயன்படுத்திருக்கீங்களா? உங்களை பார்க்க வந்திருக்கா, உங்கள் ரசிகர்னே வச்சுக்கோங்க, உங்கள் தாவேக்கா தொண்டர்களே வச்சுக்கோங்க. தன் பின்னாடி வந்த கூட்டத்தை என்ன அரசியல் படுத்துறீங்க? எதுக்கு பயன்படுத்துறீங்க? அவனுடைய அறிவை மங்கக்கூடிய வேலை செய்கிறீங்க. இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்கப்பா, நம்ம விசில் அடிக்கலாம், டான்ஸ் ஆடலாம். அந்த நேரத்தில் ஒரு மெசேஜ் சொல்லுவோம், அவனுக்கு போய் சேரும்ல. எம்ஜிஆர் பண்ணார். எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய படங்களில் ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து ஒரு சமுதாயம் சார்ந்த கருத்துக்கள் சொல்லிட்டே இருப்பார். தம் அடிக்கிற மாதிரியோ, தண்ணி அடிக்கிற மாதிரியோ, பெண்களை இழிவாக பேசுகிற மாதிரியானோ காட்சிகளோ, குடும்பத்தை பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், ஏழ்மையில் இருக்கவங்கள நம்ம அரவணைத்து போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பார். உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தை எம்ஜிஆர் தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வர்றான். அவன் என்னன்னா நம்மளை பார்த்து என்ன வேணாலும் பண்ணுவான். நம்ம முடி வெட்டினா அதே மாதிரி முடி வெட்டிக்கிடுவான், நம்ம மீசையை வரைஞ்சிக்கிட்டு அதே மாதிரி வரைஞ்சிக்கிடுவான், நம்மளை கையை மடிச்சு விட்டு அதே மாதிரி மடிச்சு விட்டுருவான், நம்மளை அப்படியே ஃபாலோ பண்ணுவான். அப்படி ஃபாலோ பண்ணுறவன் நல்ல விஷயத்தை சொன்னால் நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுவான்ல. அப்போ ஒரு பெரும் கூட்டம் உங்களோட திறந்துருக்கு. அந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க? அறிவார்ந்த விஷயத்துக்கு நீங்கள் பொழுதுபோக்காகவே இருந்துங்க, சைக்கிள் ஓட்டுங்க, அம்பு விடுங்க, எல்லாம் பண்ணுங்க. போகிற போக்கில் அந்த கூட்டத்துக்கான ஒரு மெசேஜ் நீங்கள் சொன்னால் அவன் கேட்பான். உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கான். பெரியார் இதெல்லாம் சொல்லியிருக்காருப்பா, சாதி மதத்துக்கு எதா இந்த மாதிரியான விஷயங்களை உங்களை வாழ்க்கையில் அதை கூட விட்டுருங்க. பெரியார் சொன்ன கூட விட்டுருங்க. போதை, இவர் சொல்கிறார்ல, தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் பெருது போச்சு, என்னுடைய ரசிகர்கள் நாளையிலேருந்து குடிக்கவே கூடாது, போதை பக்கம் போகவே கூடாது, சத்தியம் பண்ணுங்க, ஓட்டு போடுங்கன்னு சத்தியம் கேட்குறீங்கல்ல. அந்த கூட்டத்தின் மத்தியில் யாரும் போதை பக்கம் போகக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணுன்னு கேளுங்க. கேட்டிருக்கீங்களா? பெண்களை நீங்கள் தவறாக நடத்தக்கூடாது. இந்த சமூகம் தான் இன்னைக்கு இப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லைன்னா சமூகத்தில் எல்லாம் தான் இருக்கான். அப்போ அந்த சமூகத்தை சேர்ந்த 10 பேர் அங்கேயும் வந்திருப்பான்ல. பெண்கள்கிட்ட நீங்கள் கண்ணியமாக நடந்துக்கணும், சமூக வலைதளங்கள்ட்ட நீங்கள் கண்ணியமாக நடந்துக்கணும், பெண்களை எந்த இடத்துல இழிவாக பேசக்கூடாது அப்படி எல்லாம் சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரா? அந்த இடத்துல அந்த கூட்டத்தை நல்வழிப்படுத்துவதற்காக, தன் கொள்கைகளை சொல்வதற்காக, அரசியல் படுத்துவதற்காக ஏதாவது பேசியிருக்காரா?
ஏன்னா அதெல்லாம் செஞ்சா இவன் யோசிச்சிருவான், நீ என்ன அரசியல் பேசுற, அப்ப நீ என்ன பண்ணிருக்கன்னு திருப்பி கேட்பான். அவன்கிட்ட போய் அரசியல் பேசணும்னா ஓஹோ அரசியல்னா அப்ப இது இருக்குல்ல அப்படின்னு கேட்பான். அப்ப அவனை என்னைக்குமே வந்து இந்த போலி மதவாதிகள் சாமியார்கள் இருக்காங்கல்ல, அவங்க பண்ண அதே வேலையை தான் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கூட்டத்தை கூட்டி உட்கார வச்சுட்டு அவங்க ஒரு லைட்லாம் போட்டு அவங்க வர வரைக்கும் ஒரு மூட் ஏற்றுறதுக்கான சாங்லாம் போட்டிருப்பாங்க. அப்படியே அந்த பக்தியில் அப்படியே திளைச்சி போயிருப்பான். அப்போ புகையெல்லாம் போட்டு அப்படியே மேலே இருந்து இறங்கி வருவான். இறங்கி வந்து அவன் சொல்றது பூரா அவன் மனசில் அப்படியே இறங்கும். ஏறக்குறைய விஜய் அதான் பண்ணுறது. ஒரு போலி மதவாதிகளை போல போலி சாமியார்களை போல மனிதனை மூளையை மயங்கடிக்கக்கூடிய வேலை செய்கிறார். அறிவார்ந்த விஷயத்தை அரசியல் சார்ந்த விஷயத்தை அவங்கள்ட்ட ஏதாவது பேசியிருக்கிறாரு விஜய் இது வரைக்கும்? ஆட்டு போடுறாரு, பாட்டம் பாடுறாரு, விசில் அடிக்கிறாரு, அம்பு விடுறாரு. இது வந்து என்ன பண்ணும் அப்பனா அவன் அறிவார்ந்த பக்கம் அரசியல் பக்கம் திரும்பிட்டா தன்னை நோக்கி கேள்வி கேட்பான். அப்போ அவன் என்றைக்குமே வந்து இந்த மாதிரி ரசிகனாகவே இருக்கணும், என் முகத்தை பார்த்து ஓட்டு பண்ணணும், நான் சொன்னது பூரா நம்பணும், அவன் மூளை மழுங்கி போகணும் அப்படிங்கிற நோக்கத்தெல்லாம் பண்ணுறாரு. இப்போ திமுக மேடை இல்லையோ அதிமுக இன்னைக்கு அதிமுக விடுங்க, அன்றைக்கி அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கப்போ அதிமுக இருக்கப்போ அது வேற, எம்ஜிஆர் இருந்த அதிமுக வேற, இன்னைக்கு இருக்க அதிமுக அது அடிமை அதிமுக, அதை விட்டுருங்க. இப்போ திமுக மேடைகளில் இளைஞரணி மாநாடு நடத்துகிறாங்க, அங்கே ஒரு புத்தக கண்காட்சி நடத்துகிறாங்க, ஒரு தலை சேர்ந்த பேச்சாளர் அங்கே பேச வைக்கிறாங்க. அப்போ அந்த இளைஞருக்கு படிக்கிறானா படிக்கலையா ஒரு 10 பக்கமாக அவன் திருப்பிட்டா அந்த புத்தகத்தை வாங்கி அவன் அரசியல் தெளிவுபட்டுருவான். ஒரு இளைஞரணி மாநாட்டில் புத்தக கண்காட்சி உள்ள இருக்கு, எந்த அரசியல் கட்சிக்குமே இருக்காது. இதெல்லாம் வெளியே இருக்கவங்களுக்கு பல பேருக்கு தெரியல, எதுவும் பண்ணல. ஒரு இளைஞரணி மாநாட்டிற்கு ஒரு கட்சியில் 1 லட்சம் பேர் தேடுறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடு, கட்சியில் நிர்வாகியாக இருக்கிறாங்க 1 லட்சம் பேர் ஒரு மண்டல அளவில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அங்கே ஒரு புத்தக கண்காட்சி சைடில் இருக்குது. அப்போ வர்றதில் 1 லட்சம் பேரில் 1000 பேர் புத்தகம் வேணா போதுமே, அவன் அரசியலை தேடி பார்ப்பான். அப்போ அந்த புத்தகத்திற்கு சரியாக இருப்பான், இருக்கா தப்பான்னு பார்ப்பான், யோசிப்பான். அப்படி நீ யோசிச்சிடவே கூடாது. அரசியல் தெளிவே உனக்கு வந்துடக்கூடாது, அரசியல் புரிதலே உனக்கு வந்துடக்கூடாது. நீ என்னைக்கு விசில் அடிச்சா குஞ்சாவே இருக்கணும், என் மூஞ்சியை பார்த்து எனக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற வேலையை மேலும் மேலும் ரசிக மனப்பான்மையோடு வருகிறவனை மேலும் மேலும் மூளையை மழுங்கடிக்கக்கூடிய வேலையை விஜய் செய்கிறார். இது ஒரு ஆபத்தான போலி மதவாதிகள் போலி சாமியார்கள் செய்யக்கூடிய அரசியலை விஜய் செய்கிறார். இது நம்ம ரொம்ப முன்னிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் யோசிக்கணும். குடும்பத்தில் நம்ம அரசியல் பேசுகிறதே இல்லை. வீட்டில் சினிமாவை பற்றி பேசுகிறோம், கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறோம், ஊரில் இருக்க புறணையை பேசுகிறோம், சொந்தக்காரன் மந்தக்காரன் எவனா அது வீட்டில் பிரச்சனை அதை பற்றி வீட்டில் உட்காந்து பேசுகிறோம், படிப்பை பற்றி பேசுகிறோம். இந்த படிப்பு பிடிச்சோம்னா இவ்வளோ வேலை கிடைக்கும், இத்தனை வருஷத்தில் செட்டில் ஆயிடுவேன், வீடு வாங்கிடுவேன், கார் வாங்கிடுவேன், இந்த வயசில் நம்ம கல்யாணம் பண்ணிடலாம், அப்போ இந்த படிப்பை தேர்ந்தெடு, அப்போ நீ இந்த காலேஜ் +2 முடிச்சுட்டு இந்த என்ன படிப்பில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, சொந்தக்காரங்களுக்குலாம் ஃபோன் பண்ணுறீங்க, வெல்விஷர்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணுறீங்க, கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்க, இந்த படிப்பு முடிச்சா என்ன வேலை கிடைக்குன்னு. இந்த அரசியலை எப்படி பார்க்கணும்னு ஏன் குடும்பத்தில் நீங்கள் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? அதான் ரீல்ஸாக போடுறாங்களே சார். இப்போல்லாம் டிவி சின்ன பொண்ணு தான், அவங்க போயிட்டு அப்பா நீ டிவி கேக்கு தான் ஓட்டு போகணும், நீ போடலன்னா உன்னை வீட்டில் வச்சிருவேன், உனக்கு மருந்து வச்சிருவேன், இது மாதிரிலாம் அப்போ எங்க மிஸ்டேக்கு? பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு அரசியலை எப்படி பார்க்கணுங்கிற சிந்தனையை அவங்க விதைக்கவே இல்லை. பெற்றோர் சொல்லிருக்கணும், அம்மா அரசியல் வந்து இதெல்லாம் தவிர்த்து விட்டு ஒருத்தர் அரசியல் பண்ணுறாரா, அந்த அரசியலை நீ ரொம்ப ஜாக்கிரதையாக அணுகணும், அரசியலை எப்படி பார்க்கணும், எந்த கொள்கையின் அடிப்படையில் அரசியலை பார்க்கணும், அரசியல் எவ்வளோ முக்கியம், உங்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் அரசியலுக்கு இருக்குது, உங்களை பவர், அதான் கையில் பவர் இருக்கும், அந்த பவர் நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் சரி, என்ன சொத்து வச்சுருந்தாலும் உங்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் பவர். அந்த பவரை ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ பார்க்கணும், எவ்வளோ யோசிக்கணும். பெரியவங்க சொல்லணும் வீட்டில், அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த கவர்மெண்ட் வரப்போகுது, இவ்வளோ ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும், இவ்வளோ ஸ்கீம் ரத்து பண்ணிடுவாங்க, இங்கே வந்து சாதிகளும் வந்துடக்கூடாது, சாதி ரீதியான அரசியலாக ஆயிடக்கூடாது, மத ரீதியாக அரசியலாக இருக்கக்கூடாது, முட்டாள்தனமான அரசியலாக இருக்கக்கூடாது, அப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த பிள்ளைகள்கிட்ட பேசியிருக்கணும். நீங்கள் யாருமே பேசுறதில்ல. அது ரீல்ஸை பார்த்துட்டு நல்லா க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, இவருக்கு ஓட்டு போடுவோம். எவ்வளோ பெரிய ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில். அது காரணம் யார்? நம்மளாம் சேர்ந்து தான் காரணம். அவர்களே அரசியல் படத்தில், அரசியல் வீட்டில் பேசலை, அரசியலை எப்படி பார்க்கணும்னு நம்ம சொல்லிக் கொடுக்கல. பெரியார் இருந்த மண் இது. அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 70, 80, 100 வருஷத்துக்கு முன்னாடி பழமைவாதத்தில் மூழ்கி போயிருந்த இடத்துல ஒருத்தர் வராரு. அன்னைக்கு பெண் கல்வியை எதிர்த்து பெண் கல்வி ஆதரித்து பேசுறாரு, பெண் விடுதலையை எதிர்த்து ஆதரித்து பேசுறாரு, சமத்துவத்தை நோக்கி பேசுறாரு பெரியார். அப்படிப்பட்ட ஒரு பெரியார் மண்ணில் ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கியிருக்கோம். ஸ்மைல் பண்ணுறாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, நல்லா விசில் அடிக்கிறாரு, நல்லா சைக்கிள் ஓட்டுறாரு, அவருக்கான ஓட்டு போட போகிறேன்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை இங்கே உருவாயிருக்குன்னா நம்மளாம் வெக்கப்படணும். பெரியார் அண்ணா வழியில் வந்திருக்கக்கூடிய இந்த மண்ணில் எந்த புரிதலுமே இல்லாமல் அவர் ஸ்மைல் பண்ணுறாரு, அவர் சைக்கிள் ஓட்டுறாரு, அவர் அம்பு விடுறாரு, அவர் விசில் அடிக்கிறாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு,
அதுக்காக நம்ம ஓட்டு போகிறோங்கிற ஒரு கூட்டம் உருவாயிருக்குன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து வெக்கப்படணும். இது வரைக்கும் விஜய் அவர்களோட பொதுக்கூட்டத்துல வந்து ஆஃப் ஹேண்ட்ல தான் மடிச்சு விட்டு போட்டுட்டு இருந்தாரு. இப்போ அதிகமா வெயில் அடிக்குது கருத்துருவோம்னு சொல்லிட்டு ஃபுல் ஹேண்டா மாத்திட்டாரு சார். நடிகர் அப்படித்தான் இருப்பாரு. நடிகர்கள் வந்து என்றைக்குமே தன்னுடைய உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. உடம்பு கருத்துடக்கூடாது. அவங்க வந்து ஒரு பியூட்டி கான்சியஸில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. இன்னும் விஜய் நடிகராக தான் இருப்பார். இன்றைக்கி கையை மடிச்சு விட்டு கடத்தில் இறங்கி போய் மக்களை கட்டி பிடிச்சி மக்களாக என்னைக்கு நின்றுருக்காரு. மக்கள் பிரச்சனையை கேட்டிருக்காரு. எந்த அழுகையை கேட்டிருக்காரு. அவருடைய மாவட்ட செயலாளர், முதல் மாவட்ட செயலாளர் ஒருங்கிணைந்த அந்த சஜின்ங்கிறவர், நெல்லை சஜிங்கிறாங்க அவர் பேர், ஒருங்கிணைந்த தென்மண்டல அமைப்பு தளபதியாக இருந்திருக்காரு விஜய்க்கு. அவர் இறந்து போகிறார். முதல் மாநாடு விக்கிரவாணி மாநாடு முடிஞ்சு அடுத்த நாள் இறந்து போகிறாரு. காஞ்சிபுரத்தில் அவருடைய பாடியை வச்சுருக்காங்க. ஜெய் போனாரா? தன்னுடைய மாவட்ட மன்றத்துலேருந்து இருக்காப்புல 20 வருஷமா தன் சொந்த காசை போட்டு செலவு பண்ணார். இறந்து போனார். காஞ்சிபுரத்தில் அவருடைய பாடியை வச்சுருக்காங்க. விஜய் போல. திருவண்ணாமலையில் நிலச்சரிவு வந்துச்சு. அவங்களாம் வீட்டுக்கு வாங்க ஆறுதல் சொல்கிறார். சாமியார்கள் அருளாசி கொடுப்பாங்களா, அது வீட்டுக்கு வாங்க அருளாசி கொடுக்குறேங்கிறார். ஆனால் யாரோ ஒரு சினிமா தயாரிப்பாளர் வீட்டு கல்யாணத்துக்கு அதே மாதிரி காஸ்டியூம் போட்டு பொக்கையோடு போய் நிற்கிறார். யார் தலைவன்? களத்தில் நிற்பவன் தலைவன். அந்த மக்களாக போய் நிற்கணும், கூட உட்காரணும். இன்றைக்கி திருமாவளவன் அவர்களை பேசுகிறோம். நம்ம எந்த நிகழ்ச்சினாலும் முன்னாடி போய் நிற்கிறார்ல, களத்தில் உட்காந்துருக்கிறார் மக்களா. யார் தலைவன்? அப்போ மக்கள் சிந்திக்கணும். இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் மேல் 1000 விமர்சனங்கள் குறைகள் இருந்தால் கூட பிரச்சனை வந்தால் களத்துக்கு போகிறாரு. 41 பேர் இறந்தோம் நைட்டாக போகிறாரு. அதையும் விமர்சனம் பண்ணுறானுங்க. இவர் எப்படி போகலாம்? முதலமைச்சர் போதாலும் செய்வார். நீங்கள் எங்கே போனீங்க? நீங்கள் அவங்க நோய் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன போனீங்க? உங்கள் கட்சி நிர்வாகம் எங்கே போனா? சரி, நீங்கள் போனால் தான் கூட்டம் வந்துடும். உங்கள் கட்சி நிர்வாகம் உடனே இமீடியட்டாக ஒரு 100 பேர் அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் எழுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, களத்தில் போயிருங்கன்னு யாரும் சொன்னீங்களா? அறிக்கையாவது கொடுத்தீங்களா? அப்பா எனக்கு நான் வர முடியாது, பிரச்சனையாக இருக்குது. நம்ம கட்சி நிர்வாகிகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 3 மாவட்ட நிர்வாகிகளும் ஒரு 10 வேனில் போய் உடனே அங்கே களத்தில் போய் இறங்க, வேணுங்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், பாடியை வாங்கி போய் அடக்கம் பண்ணுங்கள், அவங்களுக்கு உதவிகரமாக இருங்க. ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்காரா? 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டு சிஎம் சார் நீங்கள் தான் சார் பண்ணீங்கன்னு கேட்டுருக்காரு. அவரோட பிரச்சனைக்கே வாயை திறக்காம தானே சார் இருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஜனநாயகன் படம் லீக் ஆச்சு. அதுக்கு அண்ணாமலையாக இருக்கட்டும், இல்லை நிறைய அரசியலில் சம்மந்தப்பட்டவங்களா இருக்கட்டும், சினிமா சம்மந்தப்பட்டவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு, அதை யார் செஞ்சாலும் தப்புன்ற மாதிரி எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. தன்னோட சொந்த படம் அதில் நடிச்சிருக்காரு, கடைசி படம்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த படம் லீக் ஆகிருக்கு. இது வரைக்கும் செய்தியாளர்கள் ஏர்போர்ட்டில் கேட்கும் போது கூட வாயை திறக்காம ஒரு பாட்டுக்கு போய், அதாவது இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போனதுக்கு வந்து ஜனவரி மாதம் 9ஆம் படம் ரிலீஸ் ஆக பிளான் பண்ணாங்க. ரிலீஸ் ஆகாமல் போனதுக்கு சென்சார் போர்டில் காரணம். அதுக்கு ராகுல் காந்தி ட்வீட் போகிறார், ஒரு படைப்பை நீங்கள் முடக்கக்கூடாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் ட்வீட் போகிறார், ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான விஷயம். அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதை ரிலீஸ் பண்ணுங்கள், சென்சார் பண்ணிட்டு கொடுங்க கையில். உங்களுக்கு ஆட்சேபரமான காட்சி இருந்தால் சென்சார் பண்ணிட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு. ஆனால் விஜய் எதுவுமே பேசலை. எப்போ பேசுகிறாரு? 3 மாதம் கழித்து ஒரு மேடையில் பேசுகிறார், என் படத்தை முடக்கிட்டாங்க, அதுக்கும் காரணம் திமுக தான் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த படம் என்னாச்சு? இந்த படத்தில் நிறைய சூச்சமும் இருக்குது, நிறைய ட்ரிக் இருக்குது. இவங்க திட்டமிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இது நான் சொல்லுவேன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன், லீக் ஆகலை. இவங்களே லீக்குன்னா என்ன ஆகும்னா, லீக்கு வேற ரிலீஸ் வேற. முதல்ல புரிஞ்சுக்கணும். கசிவு வேற, முழு படம் HTP வெளியே வர்றதுக்கு விஷயம் ஒன்று இருக்குது. கசிவுனா ஒரு சில காட்சிகள் வரும், அதுக்கு பேர் தான் லீக்கு. ஒரு முழு படம் HTP வருதுன்னா அதுக்கு பேர் ரிலீஸு. ரிலீஸுக்கு லீக்குக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாம் லீக்ன்றாங்க. இது போல லீக் கிடையாது, இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தை யார் பண்ணியிருக்காங்கிறது விசாரணையில் தெரிய வரும். அதுதான் இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்களே சார், திமுக ஐடிவிங்க சேர்ந்த ஒரு பர்சன் தான் வந்து டிவிக்கு அதான் ஜனநாயகன் படத்தையே ரிலீஸ் பண்ணுது, அவர் அரசு கூட பண்ண போகிறாங்க, பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை பண்ணிட்டாங்கன்னா அது ஒப்படைக்க போகிறாங்க. அப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை, உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜை ஒரு ஐடிவிங்க ஒருத்தர் சேர்ந்தவர் வந்து கையில் வந்து பிடிங்கிட்டு போயிட்டாரா? அப்போ இதுவும் கிளப்பி விடுறது தான். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்க, இதை இவ்வளோ தூரம் அவங்க வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சப்போ நம்ம சொல்லுவோம். ஜனநாயகன் படத்தை வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு. சென்சார் போர்டு பிரச்சனை. அதுலேயும் இவங்க சென்சாரில் ரிவைசிங்கில் போய் இந்த படத்தை வாங்கியிருக்கலாம். இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்தோடனே கோர்ட்டுக்கு போகிறாங்க. சென்சார் போர்டு அட்டானமஸ் பாடி, ஜுடிஷியல் அட்டானமஸ் பாடி, இது ரெண்டுக்குள்ளே ஒரு ஈகோ இவங்களே கிளாஸ் பண்ணி விட்றாங்க. அப்போ என்ன பண்ணால் சென்சார் போர்டாக ஜுடிஷியலாக பார்ப்போங்கிற மாதிரி அங்கே ஒரு ஈகோ கிளாஸ் ஆகுது. ஹைகோர்ட் வரைக்கும் போது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஹைகோர்ட்லேயே பேசி முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் நம்புறாங்க. திருப்பி ரிட்டர்ன் நம்பிச்சோடனே கோர்ட்டுக்கு போகிறாங்க. நாங்கள் வழக்கெல்லாம் ஆபஸ் வாங்கிக்கிறோம், நாங்கள் ரிவைசிங்கே போய்க்கிறோம். இந்த பருத்தி முட்டை நீங்கள் முதலே கொடுத்துருந்தா படம் மாதிரி ரிலீஸ் ஆயிருக்குமே. அப்போ யார் மிஸ்டேக்? இங்கே படம் முடிஞ்சு 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஏன் சென்சார் வாங்கலை? இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணால் இதில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டக்கூடிய காட்சிகள் இருக்குது, சோசியல் மீடியாவில் போகுது. இந்த படம் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சுன்னா
ஒரு பெரிய செட்பேக் ஆகும். சிறுபான்மை வாக்கு ஒன்று வாங்க முடியாது. இந்த புர்கா போட்டு 4 3 பொண்ணுங்க சுற்றிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஓட்டு போடாது. 2 3 பாய் பசங்க சுற்றிட்டு இருக்கானுங்கலாம் ஓட்டு போட மாட்டானுங்க. பொதுவாகவே தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான படங்களை யாரும் ஆதரிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி வன்மத்தை விதைக்கக்கூடிய, மத சாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய படத்தை தமிழ்நாட்டில் தூர போடுறாங்க. அது வட இந்தியாவில் வந்த படமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் சரி, அதை தூக்கி புறக்கணிச்சிடாங்க. அப்போ இந்த படம் புறக்கணிக்கப்படும், பிரச்சனையாகும் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் விற்று பணம் வாங்கிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அமேசானுக்குலாம் கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு முன்னாடி போன வருஷம் மிடிலே விற்று காசு வாங்கிட்டாங்க. உலகம் முறை படத்தை விற்று காசு வாங்கிட்டாங்க. இப்போ கடைசி நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் பொலிட்டிக்கலாக நமக்கு பேக்ரவுண்டு செட்பேக் ஆகும், ரிலீஸ் பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம்? அப்போ சென்சாரில் சுற்றி விட்டு படத்தை அப்படின்னு படத்தை சுற்றி விட்டு முடக்கிற மாதிரி இவங்களே முடக்கிறாங்க. இவரே வைப்பாராம், இவரே எடுப்பாராங்கிற மாதிரி படத்தை பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? காசு கொடுத்தோம்னா காசு கேட்குறான். யோ நீங்க காசு வாங்கின சைக்கிள் எடுத்து விடவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி, காசை வாங்கியிருக்க படத்தை காட்டியா, பாம்பு வருதுங்கிற பாம்பு உள்ளே வச்சிருக்கியான்னு கேட்குற மாதிரி ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காசு கொடுத்தவங்களுக்கு நெருக்கடி ஆயிடுச்சு. நெருக்கடியான என்ன பண்ணலாம்? படத்தை லீக் பண்ணு. நான் ஒரு வண்டி வாங்குறேன், கார், சிம்பிளாக சொல்கிறேன், இஎம்ஐ கட்டுறேன். கார் காணா போச்சுன்னா இஎம்ஐ கட்டுவேன்னா, கார் காணா போச்சுங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குங்க, வந்த பிறகு ஏதாவது தர்றேன் அப்படின்ற மாதிரி தான். இப்போ என்ன ஆயிடுச்சு? படம் லீக் ஆயிடுச்சு. பணம் கொடுத்தவங்களாம் பிம்பிளைக்கு பிழைப்பி. அப்போ என்ன செய்யலாம்? வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு காமெண்ட் செட் நான் ஒரு படம் பண்ணி தரேன். இப்போ ரீசெண்டாக சொல்லி இது எல்லாத்துக்குமே ஒரு பிளான். பணம் கொடுத்தவர்களை நெருக்கடியை சமாளிப்பதற்காக லீக் செய்யப்பட்டு, இவருடைய கடைசி படத்தை திருப்பி ரீகன்சிடர் பண்ணி காமெண்ட் செட்டுக்காக ஒரு படம் பண்ணுறாங்கிற ஒரு லைன் அப்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இது எப்படியோ சொல்லலாமா சார்? ஒரு வேளை இப்போ எப்படி இருந்தாலும் அரசியல் முடிச்சுட்டாதான் அந்த படத்தை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஹீரோவா என்ட்ரி ஆவார். அப்போ அரசியலில் தோல்வி அடைஞ்சிட்டா ஹீரோவா கண்டினியூ பண்ணுறதுக்கு இது ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லி, தோல்வி அடைஞ்சிட்டா இப்போ ஹீரோ கண்டினியூ ஆச்சுன்னா திருப்பி வரல. நான் அதுக்காக வரல, நான் சொன்ன வாக்கை காப்பாற்ற மாட்டேன் அந்த கோட்டை சாமி, வாக்கை காப்பாற்றுவான் இந்த கோட்டை சாமி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாரு? நான் வந்து வரலங்க, என்னை நம்பி பணம் போட்டிருக்காங்க, அவங்களுக்காக நான் வர்றேன், என்னோட முடிவை மாற்றிக்கிறேன், கேரியர் உச்சத்துக்கு திருப்பி நான் ஏறுறேன். இது எல்லாமே நாடகம் தான், முழுக்க ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. தேர்தல் தேதி ரிசல்ட் வந்து அடுத்த நாள் அடுத்த படத்துக்கான வாய்ப்பு இது அனௌன்ஸ் பண்ணி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. படம் வந்து 24ஆம் தேதி இந்த மாதம் 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு ரிசல்ட் வந்து ஒரு வாரத்துக்குள்ள அடுத்த படத்துக்கான அறிவிப்பு வந்துடும். ஏற்கனவே ஒரு நெல்சனுடைய உதவியாட்ட ஒரு கதை கட்டிருக்கா, ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்காது. உடனே அவர் தான் பண்ண போறான்னு நினைக்கிறேன். அதனால் அடுத்த படத்துக்கான அதே கேவியனுக்காக ஒரு படம் பண்றாரு. வந்து தன் நடிப்பை வந்து திருப்பி வந்து ரீகன்சிடர் பண்ணிட்டாரு. யாருக்காக? விஜய்க்காக இல்லை, என்ன பணம் போட்ட தயாரிப்பாளருக்காக பண்ணுறேன். எதுக்காக பண்ணேன்? படம் லீக் ஆனதுனால பண்ணேன். இது எல்லாமே யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட். படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்களா இல்லையோ, படத்தை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. அது ரொம்ப தெளிவாக இருக்கு. இது ஓடிடி ரிலீஸ் ஆகுமா இல்லை தியேட்டரிக்கல் ரிலீஸ் ஆகுமா? சரி, அதான் சொல்கிறேனே, ஓடிடிக்கு வந்து ஆல்ரெடி ஓடிடி வந்து கேன்சல் பண்ணிட்டதாக சொல்கிறாங்க. ஓடிடி வந்து அவங்க 9ஆம் தேதி படம் ரிலீஸு, அதுலேருந்து 4 வாரம். 4 வாரம்னா எவ்வளோ ஆயிடுச்சுங்க? 4 வாரம்னா ஒரு மாதம். ஏப்ரல், ஜனவரி, பிப்ரவரி கடைசிக்குள்ளே அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கணும். இப்போ மார்ச், ஏப்ரல் ஆயிடுச்சு. அப்போ ஆல்ரெடி அவங்களுடைய அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிரும் ஓடிடி நிறுவனங்களோட. ஓடிடி வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டு பணம் கொடுத்துறான். இப்போ போன வருடம் ஸ்டார்டிங்லேயே 2025 ஸ்டார்டிங்கில் பிப்ரவரி மார்ச்சில் இந்த படத்துக்கான காசை வாங்கிட்டாங்க. ஒரு வருஷம் உட்காந்துருப்பானா, அவன் கேன்சல் பண்ணிட்டான். ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அந்த கண்டிஷன்ஸ்லேயே இருக்கும். இந்த நாளுக்குள்ளே ஃபுட்டேஜ் நீங்கள் கொடுக்கலன்னா இந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆயிரும்ன்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். அப்போ கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு பணத்தை ரீஃபண்ட் பண்ணணும். ரீஃபண்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க? காணா போச்சு, லீக் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒன்னர் படம் பண்ணி தரேன், காம்பன்சேட் பண்ணி தரேன், வெயிட் பண்ணுங்க. இதுதான் காரணம். இதை வச்சு தான் போட்டாங்க. கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்கன்றாங்க. ரிவ்யூலாம் போடுறானுங்க. அநியாயம் பண்ணுறீங்களாடா நீங்கள், அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை அப்படின்னு ரிவ்யூலாம் போடுறாங்க. படத்தில் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. அப்போ அந்த லீக்கான படத்தை பார்த்துட்டு, ரிலீஸ் ஆன படத்தை பார்த்துட்டு மொக்கப்படம்னு ரிவ்யூ போடுறாங்க. அதுதான் சார், அதில் என்னன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய காட்சிகள் இருக்கு. விஜய் அவர்கள் அப்போவே அரசியல் வரத்துக்காக தான் இந்த படத்தையே எடுத்திருக்காரு. அதில் அரசியல் நோக்கம் தான் இருக்கு விஜயோடதுன்னு சொல்லி, அதாவது கோட்டு முடிச்சுட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது போன வருடம் 2025 பிகினிங்கில் ஆரம்பிக்கப்பட்டு படம் வந்து மிடில் முடிஞ்சிருது. வெயிட் பண்ணுறாங்க 6 மாதம். எதுக்கு? தேர்தல் நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், மக்கள் பூரா தேட்டரில் வந்து படத்தை பார்த்து அப்படியே போய் ஓட்டு போட்டுருவாங்க. குழந்தைகளை வந்து எப்படி பாதுகாக்கிறாரு, குட் டச் பேட் டச் எப்படி சொல்லிக் கொடுக்குறாரு, பார்த்தீங்கன்னா எப்படி பாய்ங்களாம் அங்கே தீவிரவாதியாக இருக்கிறாங்க, அதை எப்படி ஒரு முறியடிக்கிறாரு அப்படின்னு ஒரு பழைய மசாலாவை தரவிக்கிட்டு வர்றாரு. ஆனால் இதை பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பாங்க நமக்கு தெரியல.
படம் பார்த்துட்டு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு. ஆனால் படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற ஓட்டு விழுகாதியா, நான் 10 பேர் ஓட்டு போட நினச்சிருக்காங்க, ட்ரோல் பண்ணிடுவாங்க இவனைய, இந்தியன் 2 மாதிரி ஆயிரும், ரிலீஸ் பண்ணான்னு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கடைசி நேரத்தில் இவர்களே வந்து இந்த படத்தை வந்து நிப்பாட்டியிருக்காங்க. நீங்கள் நான் சொல்கிறேன், ஜனவரி மாதம் 9ஆம் படம் ரிலீஸ், டிசம்பர் மாதம் 24ஆம் அப்ளை பண்ணுறீங்க, 25ஆம் கிறிஸ்மஸ், 1ஆம் நியூ இயர், வரிசையாக லீவ் வருது. நீங்கள் பொலிட்டிக்கல் பேசியிருக்கீங்க, கண்டிப்பாக சென்சாரில் கை வைப்பாங்க. அப்போ நீங்கள் சென்சாரில் கை வச்சா ரீஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ரீஎடிட் பண்ணுறதா இருக்கட்டும், மியூட் பண்ணுறதா இருக்கட்டும், கட் பண்ணுறதா இருந்தால் அது டைம் வேணும். அப்போ இவ்வளோ ஷார்ட் டைமில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? படம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு? 6 மாதம் ஆச்சு. நீங்கள் நவம்பர் டிசம்பர்லேயே படத்துக்கு சென்சார் வாங்கிக்கணும் தானே, அக்டோபரில் வாங்கியிருக்கணும் தானே, ஏன் வாங்கலை? அக்டோபரில் போயிருக்கீங்க, ரிவைசிங் அனுப்புகிறாங்க, படம் பார்க்குறாங்க, ஏதோ சென்சார் பண்ண சொல்கிறாங்க, திருப்பி ரீஷூட்டே பண்ணலாம். அந்த காட்சிக்கு வேலை ஒன்று காட்சி எடுத்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்கள் இந்தாங்க சென்சார் கொடுங்கன்னா உடனே அடுத்த செகண்டில் கொடுத்துருவாங்களா? நீங்கள் ஆல்ரெடி நிறையா சிக்கலை ஒன்று வச்சுருக்கீங்க. அப்போ திட்டமிட்டே இந்த படம் வரக்கூடாதுன்னு இவங்க தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனுடைய விளைவு தான் படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் போச்சு. இப்போ இது நெருக்கடி வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் செய்யப்படுறாங்க. அது யார் ரிலீஸ் பண்ணப்பட்டாங்கிறது தெரியும். ரெண்டாவது, இந்த மாதிரியான பெரிய படங்கள் எப்படி பாதுகாப்பாக வச்சுருப்பாங்கிறது நான் சொல்கிறேன். இந்த படம்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா, முதல்ல ஃபிலிமில் பண்ணுறப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு படத்தை ஷூட் பண்ணிவிட்டு அதனுடைய ஒரிஜினல் நெகட்டிவை வந்து இதில் வச்சுருப்பாங்க, லேபில் இருக்கும். லேபில் ப்ராசஸ் போட்டு தான் பார்க்க முடியும். இப்போ டிஜிட்டல் ஆனதுக்கு பிறகு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முக்கியமான ஸ்டுடியோவில் வந்து ஹார்ட் டிஸ்கில் இதை போட்டு வச்சுருவாங்க. அது வந்து ஒரு இடத்துல பண்ண மாட்டாங்க, படம் ஒரு இடத்துல இருக்காது. இப்போ டிஐ பண்ணுறதுக்கு 1 to 5 சீன்ஸ் வந்து டிஐ பண்ணுறதுக்கு டிஐ காப்பின்னு போட்டிருக்கும். அப்போ 1 to 6 to 7 RR காப்பின்னு போட்டிருப்பாங்க, ரீ ரெக்கார்டிங் காப்பி. முழு படமே யார்ட்டையுமே இருக்காது. முழு படம் எப்போ இருக்கும் அப்படின்னா, ரீ ரெக்கார்டிங் பண்ணி டிஐ பண்ணி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டு டப்பிங் முடிச்சு எல்லாம் முடித்த பிறகு மாஸ்டரிங் ஒன்று பண்ணுவாங்க. மாஸ்டரிங் பண்ணுறப்ப தான் ஃபுல் காப்பி இருக்கும், ஃபுல் படமும் இருக்கும். அந்த மாஸ்டரிங் காப்பி யார்கிட்ட இருக்குன்னா ப்ரொடியூசர்கிட்ட இருக்கும். அவர்கிட்ட எப்படி லீக் ஆச்சு, அவர் கூட இருந்து யார் எப்படி லீக் பண்ணா? இல்லை மாஸ்டரிங் போகிறதுக்கு முன்னாடியான ஃபைனல் எடிட்டிங் வெர்ஷன் இருக்கும். இப்போ பார்க்குற ஃபைனல் எடிட் வெர்ஷன் யார் பண்ணா? எப்படி பார்த்தாலும் அதாவது லீக் ஆச்சுன்னா ஒரு சீன் லீக் ஆகலாம், 2 சீன் லீக் ஆகலாம். முழு படமும் ஃபுல் எஃபெக்டோட ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா யார் காரணம்? உங்களுடைய குறைபாடு தான் காரணம். அது யாருன்னு கண்டுபிடிச்சி உங்கள் கூட இருக்க கருப்பாடை முதல்ல பிடிங்கன்ற இதுக்கு தீபக தான் காரணம்னு பிளான் பண்ணுறதா? கேவிஎன் சைடில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து லீக் ஆச்சுல சார், அந்த காப்பி வந்து விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்டது, அதை ஆதவ் அர்ஜுனா தான் பொலிட்டிக்கல் ரீசனுக்காக ரிலீஸ் பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு சில டாக் இருக்கு. இல்லை, அது விசாரணைலாம் தெரியும், நம்ம வந்து சொல்ல முடியாது. அது கேவிஎன் சொன்னதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு, ஆனால் உறுதிப்படுத்தலை. கேவிஎனே வெளியில் வந்து ஆமாம் நான் விஜய்க்கு ஒரு காப்பி பென்ட்ரைவில் போட்டு கொடுத்தேன், அதை விஜய் தான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொடுத்து லீக் பண்ணி விட்டாரு அப்படின்னு அவங்க சொன்னாதான் உண்மை. அது வரைக்கும் இது ஒரு செய்தியாக பரவலாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரிக்குள்ளே அதை பேசுகிறாங்க, நிறைய அங்கங்கே பேசுகிறாங்க. ஒரு காப்பி போச்சு, அந்த காப்பியில் இருந்தால் லீக் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அது விசாரணை முடிவில் தான் தெரிய வரும். மீண்டும் பேசுவோம் சார், நன்றி.